நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட பாரம்பரியம்னா என்னென்னா, அந்த பாருங்கள், நம்ம இது வந்து ஏர் பொட்டேட்டோவில் அடிக்கிழங்குங்க. பாருங்கள், நம்ம வந்து 4 கிழங்கு அடிக்கிழங்கு வச்சுருக்கோம். இது மேலே காய்ச்சது தான். அதோட கொடிகளை பாருங்கள், பாம்பு மாதிரி விளைஞ்சி வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கொடியை பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. அடுத்து இது ஒரு கொடியை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இது வந்து பெரிய விஷயங்க. அடுத்த கிஃப்ட்டு பாருங்கள், அது வந்துட்டுருக்காங்க. அடுத்தது ஏர் பொட்டேட்டோலே வந்து இது வந்து டாட்டாக வரும். இது பாருங்கள், இவங்களும் தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த கிழங்குகள் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துலேருந்து 5 மாதம் மினிமம் இருக்குங்க. இந்த கிழங்குகளை நான் பிடுங்கி வச்சு, அதாவது மண்ணிலேருந்து எடுத்து தனியாக இப்படி இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இன்னும் இந்த கிழங்கு அப்படியே இருக்குங்க. நீங்கள் இதை வந்து இப்போ பாருங்கள், நம்ம தழுக்க வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை தழுக்க வச்சிடலாம். இந்த கிழங்கை நம்ம சமைச்சிடலாம். இல்லை திரும்பவும் தழுக்கன்னா கூட தழுக்குங்க. இதாங்க நம்ம பாரம்பரியம். அதாவது இன்றைக்கி வரக்கூடிய காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறை தழுக்கும், காய்க்கும். அதுக்கு அடுத்த முறை அதுலேருந்து விதை எடுத்து போட்டிங்கன்னா காய்க்காது. அதுதான் ஹைப்ரிடு. அப்போ நம்ம பாரம்பரியத்துக்கும் ஹைப்ரிடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அருமையான கிழங்குகள்ங்க. அதோட மேல் கிழங்குகளை இங்கே பாருங்கள். ஏற்கனவே இது உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இவங்களும் பாருங்கள், செம்ம ஐட்டாக வந்துட்டாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே வந்துட்டுங்க. 2 கிழங்கு அந்த 3 அடிக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் 2 கிழங்கு நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன். பாருங்கள், அப்போ இந்த கிழங்குகளோட எவ்வளோ வீரியத்தன்மை இருக்குது பாருங்கள். அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஒரு முறை காய்ச்சிட்டு அடுத்த முறை அது காய்க்கலைன்னா அதுக்கு விதை இல்லைன்னு அர்த்தமாயிடும். அப்போ அதோட தன்மையே மாறி போயிடுது. அதனால் நண்பர்களே, நம்மளுடைய பாரம்பரிய கிழங்குகள் இதெல்லாம், இதை வளர்க்க நம்மெல்லாம் முயற்சி பண்ணணும். நம்மெல்லாம் இதை மறந்து போயிட்டோம். ஒரு வாரத்தில் கெட்டு போகிற உருளைக்கிழங்கை பயன்படுத்துகிறோம், ஆனால் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இதை நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் தெரிஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். இது வந்து நான் போடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. இது என் வீட்டில் புதுசு, அவ்வளோதான். ஏற்கனவே போன வருஷம் இதை வந்து அறுவடை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் வீட்டு வேலை நடந்ததுனால சரியாக அதை அறுவடையை முழுசாக எடுக்க முடியாமல் போச்சு. இந்த முறை வந்து இப்போ நமக்கு மேலே கொடி பெரிய கொடியாக போயிட்டுருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே, கொடி எங்கேருந்து எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வருதுங்க. பாருங்கள், இந்த எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு பாருங்கள், மேலே வரைக்கும். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீழேருந்து வருதுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 2nd ஃப்ளோரில் நிற்கிறோம், 3rd ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இதோட வேகத்தை. இதுலேயே நம்ம வந்து ஒரு சின்ன முனையை கட் பண்ணி விட்டோம், அடுத்த தழு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன இடம், ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்து மேலே நீங்கள் விட்டுட்டா போதும், பந்தெல்லாம் போட வேண்டாம். இது நான் வந்து கொஞ்சம் இந்த நம்ம இது சாரம் கட்டுற கயிறில் தான் போட்டிருக்கேன். இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நண்பர்களே முயற்சி பண்ணுங்கள். 2 நாளாக சரியாக வீடியோ பதிவு பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னோடய வேலை சுச்சுவேஷன் தான். அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு அடிக்கடி இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு அப்டேட் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நிச்சயமாக நண்பர்களே, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு காமிங்க. இந்த கிழங்குகள் வேணும்னு நினைக்கிறவங்க, இது பார்த்திங்கன்னா அடிக்கிழங்குகள், இதுலேயுமே நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா எனக்கு இத்தனை ரகத்தை வளர்க்க எனக்கு இடம் போதில்லை. முதல்ல வந்து வச்சேன், இருந்தாலும் அது பெரிய அளவில் நம்ம வளர்க்க முடியல. அதனால் வளர்க்க முடிஞ்ச நண்பர்களுக்கு இதை கொடுத்து உதவிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், கமெண்டில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து நான் கொரியரே பண்ணியிருக்கேன், நிச்சயமாக பண்ணுறேன். இந்த பெரிய கொடியெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே கொடுத்து விடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உடஞ்சிரும், ஏன்னா ரொம்ப சுருட்ட முடியாது இவங்களெல்லாம். அதனால் கண்டிப்பாக கிழங்குகளை அப்படியே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுக்கணுங்கிறத என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம். சேனல் பண்ணுறது முக்கியம் இல்லை எனக்கு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்சார்பு முறையும் இந்த மாதிரி பாரம்பரிய கிழங்கு ரகங்கள், அது இல்லாமல் எல்லா காய்கறியுமேங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு முக்கியமானது. வெறும் கிழங்கு வச்சு நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது.
வெறும் காய்கறிகளை மட்டும் வச்சும் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.